வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரங்களை பற்றி. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிய பலம் என்ன அப்படின்னா, பேசும் திறமை, மனசில் என்ன இருக்குன்னு வார்த்தையாக சொல்ல தெரிஞ்சவங்க. சிரிப்பில் கூட வலிமையை மறைச்சி பேச தெரியும். ஆனால் இப்போது அந்த பேசும் வாயவே மெதுவாக மூடப்பட்டு போகும் நிலை வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, வெளியில் இருக்கிற உலகம் கிடையாது, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற ஒரு உறவு தான். மிதுன ராசிக்காரங்க இயல்பாகவே எல்லார்கிட்டேயுமே பழகுவாங்க, நட்பாகவும் நெருக்கமாகவும் ஓப்பனாகவும். அதையே சிலர் தவறாக புரிஞ்சுக்குவாங்க. நீ எல்லார்கிட்டேயுமே இப்படி தான் இருக்கியான்னு சந்தேகம், கட்டுப்பாடு, கேள்வி, உங்கள் இயல்பையே குற்றமாக மாற்ற ஆரம்பிப்பாங்க. இதுதான் மிதுன ராசிக்காரங்க மனசை அதிகமாகவே குழப்புற விஷயமா இருக்கும். ஜோதிடத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்கு கேதுவோட பார்வை அதிகமாக இருக்குது. கேது என்ன பண்ணுவான் அப்படின்னா, பேச விரும்பாத இடத்துல மௌனத்தை உருவாக்குவான். அப்போது சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே தொண்டையில் மாட்டிக்கிட்டு இருக்கும். பேசுனா புரியாது, பேசலைன்னா தவறாக புரிஞ்சுக்குவாங்க. எந்த வழியுமே சரியாக தோணாத நிலையில் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு விஷயம் நடக்குது, நீங்கள் உண்மையாக இருக்க முயற்சி பண்ண எதிரில் இருக்கிற உறவு உங்களை நடிப்புன்னு சொல்கிறது. நீங்கள் சிரிச்சா லைட்டாக எடுத்துக்கிறாங்க, சீரியஸாக பேசினா ட்ராமான்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே சேர்ந்து நான் என்ன மாதிரியே இருக்கலாமான்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்க வைக்கும். மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே மனசு ரொம்பவே வேகமாக ஓடும். ஒரு விஷயத்த பல கோணத்தில் யோசிப்பாங்க. ஆனால் இப்போது அந்த யோசனை எல்லாமே உங்களை காப்பாற்றாமல் உங்களுடைய குழப்பத்துக்கு ஆரம்பமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு உறவு உங்கள் குழப்பத்தையே பயன்படுத்திக்கிட்டே இருக்குது. நீங்கள் தயங்குற ஒவ்வொரு முறையுமே அவங்க உங்களை இன்னுமே கட்டுப்படுத்துகிறாங்க. குடும்பத்தில் கூட இதே நிலை. நீங்கள் ஏதாவது புதுசாக செய்ய நினச்சிங்க அப்படின்னா உடனே தடுப்பு. இது உனக்கு சரியா, நீ நிலையானவன் இல்லை, நீ எதையுமே முடிக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாமே மிதுன ராசிக்காரங்களுடைய மனசில் ஆழமாக குத்திக்கிட்டே இருக்கும். காரணம், நீங்கள் முயற்சி பண்ணாமல் இல்லை, ஆனால் அவங்க முயற்சியை யாருமே பார்க்காத மாதிரி நடக்கிறாங்க. இதுதான் உங்களை உள்ளுக்குள்ளே ரொம்பவே சோர்வடைய வைக்குது. இப்போது மிதுன ராசிக்காரங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்கள் குரலை அடக்கிற உறவு உங்கள் வாழ்க்கையை அடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் நீண்ட காலம் தொடரணும் அப்படின்னா நீங்கள் உங்களை நீங்களே இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக வலிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் யாரைய முழுசாக நம்புறீங்களோ அதே நபர் தான் உங்கள் மேலே அதிக சந்தேகமும் வைக்கிறாங்க. நீங்கள் வெளிப்படையாக பேசுகிறதையவே இவங்க ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. உங்களுடைய இயல்பு தான் உங்களுக்கு எதிரியாக மாறவும் ஆரம்பிக்குது. இப்போது அதை எதிரியாக மாற்றுற மாதிரியான சூழலும் அதுதான் உருவாக்குது. காதல் உறவில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க இதை இன்னுமே ஆழமாக அனுபவிப்பாங்க. ஆரம்பத்தில் உன்னோட பேச்சு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன நபர் தான் கொஞ்ச நாளில் நீ அதிகமாக பேசுகிறன்னு குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. நீ யாரோட பேசினாலுமே கேள்வி, எங்கே போனாலுமே விசாரணை. இது எல்லாமே அன்புன்னு ஆரம்பித்தாலுமே மெதுவாக அது கட்டுப்பாடாக மாற ஆரம்பிக்குது. இப்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு சந்திரனோட பலம் குறைஞ்சிருக்கு. அதனால் மனசு எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் தைரியமாக பேசுவீங்க, அடுத்த நாள் விட்டுடலாமா அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மனநல மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பேர் உங்களுக்கு எதிராகவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு விஷயம் நடக்குது, நீங்கள் உண்மையாக விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா எதிரில் இருக்கக்கூடியவங்க அதை நம்பாமல் இன்னும் அதிகமாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ ஏன் இவ்வளவு விளக்கம் தர அப்படின்னு கூட கேட்பாங்க. இதுதான் மிதுன ராசிக்காரங்களுடைய மனசை ரொம்பவே குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்படியே குழப்பிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் எப்பொழுதும் சோர்வடைய வேண்டாம். உங்களுக்கான ஒரு நேரம் வரும், அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள். யார்கிட்டையுமே அதிகமாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய முடிவு எளிதாக ஏற்றுக்கப்பட மாட்டாங்க. நீங்கள் எப்போதுமே மனசு மாறிடுவ அப்படின்னு சொல்லி பழைய கதையை இழுத்து உங்களுடைய தற்போதைய முயற்சி எல்லாமே சின்னதாக காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது உங்கள் தன்னம்பிக்கையை மெதுவாக குறைச்சிக்கிட்டே இருக்குது. மிதுன ராசிக்காரங்களுடைய மனசு ரொம்ப வேகமாக யோசிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போ அந்த யோசனை எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ளேயே சிக்கிருச்சு. சொன்ன பிரச்சனை, சொல்லலைன்னா பிரச்சனை அப்படிங்கிற நினப்பு உங்களுக்கு வந்துடுது. இந்த இடத்துல தான் நீங்கள் மௌனமாக மாற ஆரம்பிக்கிறீங்க. பேசுகிற மிதுனம் பேசாமல் இருப்பது தான் மிகப்பெரிய சிக்னலே. இப்போது இந்த இதில் பார்க்கும் பொழுது உங்களுடைய உடம்பும் உங்களுடைய மனசை பிரதிபலிக்கும். கழுத்து வலி, தோள்பட்ட பாரம், அடிக்கடி சோர்வு,
இது எல்லாமே பெரிய நோய் கிடையாது. சொல்ல முடியாத வார்த்தைகள் உடம்புல தங்குறதால வரக்கூடிய அறிகுறிகள். மிதுன ராசிக்காரங்க இப்போ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உன்னை நம்பாத உறவுக்கு நீ எத்தனை விளக்கம் கொடுத்தாலுமே போதாது. உண்மையா இருக்கிறவன் உன்னுடைய மௌனத்தில், அதாவது உங்கள் மௌனத்தில் கூட உண்மையை புரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய மனசு மெதுவாக ஒரு முடிவுக்கு வரும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சில இடங்களில் இருந்து விலகிறது தான் உங்கள் மனசுக்கு ஒரே ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ஒரு விஷயம் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் எல்லார்கிட்டேயுமே பழகுறீங்க, எல்லாருமே உதவி பண்ணுறீங்க. ஆனால் உதவி பண்ணின பிறகு கிடைக்கிறது நன்றி இல்லை, பயன்படுத்திக்கிட்ட உணர்வு. நீங்கள் தான் இதை எதிர்பார்த்துக்கோங்க, நீங்கள் இதை இருந்தால் சரியாகிரும் அப்படின்னு சொல்கிற பொறுப்பை எல்லாமே உங்கள் மேலே தள்ளி வெற்றியோட பெயரை மட்டும் வேற ஒருத்தவங்க எடுத்துக்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. வேலை இடத்துல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க இதை ரொம்பவே கஷ்டமாக அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஐடியா, உங்களுடைய யோசனை, உங்களுடைய உழைப்பு எல்லாமே வெளியில் போனால் வேற யாரோ பேரோட சேர்ந்து போயிடுது. நீங்கள் கேட்டால் நீ எப்போதுமே எல்லாத்துட்டையும் பெருசாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்கள் மனசை மெதுவாக ரொம்பவே சோர்வடைய வைக்கிது. இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்கு சனி கேது தொடர்பு இருக்குது. அதனால் நீங்கள் நம்பினவங்களே ஏமாற்றம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குறிப்பாக நட்பு வட்டத்தில் முகமூடி போட்டு இருக்கிறவங்க வெளிப்படுவாங்க. வெளியில் சிரிப்பு, உள்ளுக்குள்ளே போட்டி, உங்களுடைய முன்னேற்றம் சிலருக்கு எரிச்சலாகவே மாறிடும். இந்த சூழ்நிலைன்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்க மனசை ரொம்பவே பாதிக்கக்கும் காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் யாரையுமே கெடுக்க நினைக்க மாட்டீங்க. எல்லாரும் நம்மள மாதிரியே இருப்பாங்கன்னு நினச்சிட்டிங்க. ஆனால் வாழ்க்கை இப்போ ஒரு பாடம் சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லாரும் நம்மள மாதிரி இல்லை. நட்பு உறவில் கூட நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் பின்னால் பேச ஆரம்பிப்பாங்க. உங்கள் வார்த்தைகளை திருப்பி வேறு அர்த்தத்தில் பரப்புவாங்க. இதை அறிஞ்ச பிறகு மிதுன ராசிக்காரங்க மெதுவாக தங்களை விளக்க ஆரம்பிப்பாங்க. பழைய மாதிரி ஓப்பனாக இருக்க முடியாத நிலையும் வரும். இப்போது உங்களுடைய மனசு ரொம்பவே வேகமாக சோர்ந்து போகுது. எதுவுமே செய்ய விருப்பம் இல்லை, பேசணும்னு தோணாது, சிரிக்கணும்னு கூட தோணாது. நான் இப்படி இல்லையேன்னு உங்களையே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது, இதுக்கு ஒரு இடைவெளி தான். மிதுன ராசிக்காரங்க இப்போ ஒரு விஷயத்தை நல்லாவே புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே எல்லாமா இருக்க முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு பயனே இல்லாமல் போயிடும். அதனால் யாருமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறத விட எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு லிமிட்டாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். உங்களுடைய எல்லையை நீங்களாக வரையணும். யார் உங்களை மதிக்கிறாங்க, யார் உங்கள் நேரத்தை மட்டுமே விரும்புகிறாங்க அப்படின்னு நீங்கள் தான் பிரிக்கணும். இப்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நீங்கள் பிரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க யார் உங்ககிட்டேருந்து இவ்வளோ நாளாக இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பிக்கும் பொழுது பழைய வட்டம் ரொம்பவே சுருங்கும். புதுசாக சிலர் வருவாங்க, குறைவான மனிதர்கள் ஆனால் உண்மையானவர்களாக இருப்பாங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசாகவும் இருக்கும். இவ்வளவு நாட்களாக இருந்த அத்தனை பேருமே உங்கள் கூட உண்மையாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களுடைய வேலைகள் அனைத்தையுமே, நீங்கள் கஷ்டப்பட்டு செஞ்ச வேலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எதனால் அப்படின்னா, நீங்கள் அவங்க மேலே வச்ச நம்பிக்கையால் மட்டும்தான். இதுவும் வேலை செய்கிற இடத்துல மட்டும்தான். அதனால தான் இனிமேல் அவங்கக்கிட்டேருந்து தள்ளி இருந்து கொஞ்சமாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பழைய வட்டம்லாம் சுருங்கி புதிய வட்டம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு உண்மையானவங்க மட்டுமே உங்கள் கூட வரக்கூடிய நிலையும் வரப்போகுது. இப்போது இதெல்லாம் கேட்டு உங்கள் வாழ்க்கை இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும், இனிமையான வாரங்களாகவும், இனிமையான மாதங்களாகவும் அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் உங்களை வாழ்த்துறோம். எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாகவும் வெற்றியோடு நடக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்போம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.